ஒரு நாடு அவங்களுடைய 2 வருஷத்தோட ஒட்டுமொத்த மிலிட்டரி பட்ஜெட்டையும் கொண்டு வந்து இந்தியா கிட்ட குடுத்து, எங்களுக்கு ஆயுதங்கள குடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுவும் அது ஒரு ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. மெடிட்டரேனியன் சீல ஏசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீவு நாடு சைப்ரஸ். இந்த சைப்ரஸ் துருக்கிக்கு எதிரான ஒரு நாடு. ஏன்னா சைப்ரஸினுடைய ஒரு தீவ சட்டவிரோதமா துருக்கி ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. இந்த காரணத்தினால துருக்கியை எதிர்க்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் யூரோ அளவுக்கான ஆயுதங்களை 2026 இருந்து 2031க்குள்ள ஒரு டிஃபென்ஸ் ரோட் மேப் மாதிரி உருவாக்கி இந்தியா கிட்ட இருந்து சைப்ரஸ் வாங்க போறாங்களாம். ஏன் இந்தியா கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படின்னா, இந்தியா வந்துட்டு அவங்களுடைய ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய கமசாகி டோன்ஸான நாகாஸ்திரா 1, பிரம்மோஸ் மிசைல், ஆகாஷ் மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் யூரோவுக்கு இந்தியா கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. சைப்ரஸினுடைய ஒரு வருஷத்தினுடைய மிலிட்டரி பட்ஜெட்டே 650 மில்லியன் தான். இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கான பட்ஜெட். சைப்ரஸ் நேட்டோல இல்ல. ஆனா நேட்டோ நாடுகள் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜிடிபில இருந்து கிட்டத்தட்ட 3% டிஃபென்ஸ்க்காக செலவு பண்ணுங்கன்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனா இந்த 1.2 பில்லியன் யூரோ அப்படின்றது சைப்ரஸினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபில கிட்டத்தட்ட 4% அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. இந்திய ஆயுதங்கள் துருக்கிக்கு எதிராக சைப்ரஸ்ல போய் நிற்கும் போது இப்போ துருக்கி மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய ஊடகங்கள் வழியா இதனுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது ட்ரோன்ஸையும் கொடுத்து ட்ரோன்ஸை இயக்கக்கூடிய ராணுவ வீரர்களையும் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலடியாக தான் சைப்ரஸுக்கு இவ்வளோ பெரிய ஆயுத உதவியை இந்தியா செய்யுது. ஐரோப்பிய யூனியன்ல டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்காக ஃபண்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும். அது எல்லாத்தையும் மீறி இந்திய ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவுக்கு செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு சைப்ரஸ் இந்தியா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்க போகுது. இதனால ஒட்டுமொத்த துருக்கியினுடைய மீடியா அவுட்லெட்டும் இதை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.